வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஒரு சிறுகதையோட வந்திருக்கேன். கதையின் பெயர் பலா. இந்த சிறுகதைய முழுவதுமா கேளுங்க. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க குடுக்கப் போகிற ஆதரவும், விமர்சனங்களும் தான் என்ன மேலும் பல சிறுகதைகள் எழுத தூண்டும் ஒரு ஊக்கியாக இருக்கும். இதற்கு முன்னாடி ஒரு 7 சிறுகதைகள் நான் வீடியோவா வெளியிட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா, நம்ம சேனல்ல உள்ள ஸ்டோரீஸ் ஃப்ரம் சிவா என்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த கதைகள் எல்லாம் இருக்கு. நீங்க கேட்கலாம். வாங்க இப்ப இந்த வீடியோல பலா என்ற சிறுகதை. ஏப்பா ஆகாஷ், எத்தனை தடவை சொல்றது உன் பைக்கை உன் காம்பவுண்டுக்குள்ள நிறுத்துன்னுட்டு? நாங்க கார் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் உன்னை கூப்பிட வேண்டியதா இருக்கு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா என்று மிக கோபத்துடன் கேட்டார் செல்வகுமார். இல்லையே சார், நான் எப்போதும் இங்க விடுறது இல்லையே. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போக வேண்டியிருந்ததுனால இன்னைக்கு தான் விட்டேன் என்றான் ஆகாஷ். சும்மா கதை அளக்காத. இந்த வாரத்திலே இது 3வது தடவை. சின்ன வயசுக்காரன் தானே, உள்ள விடுறதுக்கு அப்படி என்ன சோம்பேறித்தனம்? சார், ஓவரா பேசாதீங்க. இனிமேல் நிறுத்தினா கேளுங்க. என்ன ஓவரா பேசுறேனா? என்ன அப்படி ஓவரா பேசிட்டேன் என்று கத்தினார் செல்வகுமார். ஏங்க விடுங்க, வாங்க போகலாம், டைம் ஆகுதுல என்று தூரத்தில் இருந்து செல்வகுமாரின் மனைவி பங்கஜம் அவரை அழைத்தாள். அந்த நேரத்தில் அங்கிருந்த பைக்கை வேகமாக தள்ளிக்கொண்டு தன் காம்பவுண்டிற்குள் சென்று கொண்டிருந்தான் ஆகாஷ். அவனை பார்த்தபடியே திரும்பி பார்த்தபடியே முன்னோக்கி நடந்தார் செல்வகுமார். தன் கால் காரில் தட்டுப்பட்டவுடன் தான் திரும்பினார். காருக்குள் புகுந்தார். கார் விற்றென்று அங்கிருந்து கிளம்பியது. வீட்டினுள் கோபமாக புகுந்த ஆகாஷ் தன் மனைவி ரேகாவிடம், கிழவன் எப்படி கத்துறான் பாரு, கொஞ்சம் கூட மூச்சு முகம் தெரியாம பேசுறான், இடியட் என்றான். அதற்கு ரேகா, ஏங்க பெரியவருங்க, விடுங்க என்றாள். நீ மூடு வாய என்று சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள் சென்று தடார் என கதவை சாத்தி கொண்டான். ஒரு மாதத்திற்கு பிறகு, அது ஒரு ஞாயிறு காலை 10 மணி அளவு இருக்கலாம். ஆகாஷ் தன் வீட்டு சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது வெளியிலிருந்து ஏதோ உருண்டு விழுவது போன்ற ஒரு சத்தம், பிறகு முணுங்குவதும் ஐயோ அம்மா என்று துடிப்பதுமான ஒரு சத்தம் உடனே கேட்டது. அப்பொழுது வெளியே ஓடி வந்த ஆகாஷ் அங்கு படி அருகில் தன் மனைவி ரேகா விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்தான். பிறகு அவள் அருகில் சென்று அவளை தூக்கி தன் மடியில் மேல் இட்டுக்கொண்டு, ஏமா என்னம்மா ஆச்சு, கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா என்றான். எங்க முடியலங்க, ரொம்ப வலிக்குதுங்க என்று துடித்தாள் ரேகா. என்னம்மா எங்க வலிக்குது? கை, வலது கை என்று கண்களில் நீர் ததும்ப முணுமுணுத்தாள் ரேகா. முழங்கையின் வடிவம் மாறியதிலிருந்து அவளுடைய கை உடைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் ஆகாஷ். கொஞ்சம் இருமா, நான் கீ எடுத்துட்டு வரேன், ஆஸ்பத்திரி என்று பதட்டத்தில் அவனுடைய வார்த்தைகள் வெளிவராமல் தடைப்பட்டன. உள்ளே ஓடிச் சென்று பைக்கையும் வீட்டு சாவியையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்த ஆகாஷ் வீட்டை தாழிட்டான். பிறகு தன் மனைவியிடம் வந்து தன் மனைவியை மெதுவாக தூக்கி நிறுத்தினான். ஏங்க ரொம்ப முடியலங்க, வலிக்குதுங்க என்று அவள் கண்ணீர் மல்க துடித்தாள். கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, போயிடலாம். பைக்கில் அங்கே போகிறோம்? ஆமாம்மா, ஆம்புலன்ஸுக்கு சொல்லி அவன் வந்து நம்ம போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். நான் மெதுவாக போகிறேன், சரியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ, போயிடலாண்டா என்று மனைவியை ஆசுவாசப்படுத்தினான். அந்த நேரத்தில் ஒரு பையுடன் வீட்டிலிருந்து வெளியே வந்தார் செல்வகுமார். அங்கே ரேகா துடித்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் அருகில் சென்று, ஆகாஷ் என்ன ஆச்சு என்று கேட்டார். சார், படியிலிருந்து விழுந்துட்டாங்க, கை ஒடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வகுமார் அந்த கையை பார்க்கும் பொழுது அந்த கை மிக பெரியதாக வீங்கி இருந்தது. என்ன ஆகாஷ், பைத்தியமா உனக்கு?
கை ஒடிஞ்சிருக்கிற பொண்ணை போய் பைக்கில் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன் நாங்களாம் இங்கே பிடுங்கிறதுக்கா இருக்கோம்? ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து சொன்னால் என்ன குடிமொழிக்கு போயிடுமா? இல்லை உன் கௌரவம் குறைஞ்சு போயிடுமா? என்று கோபத்துடன் கத்தினார். கொஞ்சம் பொறு, கார் எடுத்துட்டு வரேன், போயிடலாம் என்று விறுவிறு என்று தன் வீட்டிற்குள் சென்று 2 நிமிடங்களில் கட்டிய கைலியை கூட மாற்றாமல் காரை எடுத்து வந்து அந்த இருவரையும் ஏறச் சொன்னார். கார் அங்கிருந்து ஆஸ்பத்திரி நோக்கி விரைந்தது. காரில் பின் சீட்டில் ஆகாஷ் அமர்ந்திருந்தான். அவன் மடியில் தலை வைத்து ரேகா படுத்திருந்தாள். அப்பொழுது ஆகாஷ் செல்வகுமாரிடம், சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்பா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட உதவாத அளவுக்கு நான் மோசமானவன் நினச்சியா என்று கேட்டார். இல்லை சார், உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கல, சாரி சார் என்றான் வருத்தத்துடன். ஏன்பா, அன்னைக்கு நீ தப்பு பண்ண, நான் கேட்டேன். என்ன, நீ என் மகன் மாதிரி என்பதால் கொஞ்சம் உரிமையாக அதிகமாக பேசியிருக்கலாம். ஆனால் நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேன். நீ தான் பார்க்கும்போதெல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போவ. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பிரச்சனைனா அதுக்கு காரணம் சந்தர்ப்பம், சூழ்நிலை, ஏன் அவங்களுடைய அறியாமையாக கூட இருக்கலான்னு தான் நாம் நினைக்கணும். அப்போ தான் மனிதர்கள் மேலே நமக்கு கோபம், வஞ்சம், காழ்ப்புணர்ச்சி, பகைன்னு எதுவுமே வளராமல் இருக்கும்பா. இதுதான் ஏன் பாலிசி என்று சொல்லிவிட்டு முன்னிருந்த கண்ணாடி மூலம் பின்னிருந்த ஆகாஷை பார்த்து ஒரு சின்ன புன்னகை பூத்தார் செல்வகுமார். ஆகாஷ் தன் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அதே கண்ணாடியில் செல்வகுமாரின் பிரகாசமான கண்களை பார்த்து அவர் சொன்னது சரிதான் என்பதை ஆமோதிப்பது போல் தலையை ஆட்டி சிறு புன்னகை பூத்தான். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.